الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் இறைமறை வசனங்களினுடைய விளக்க உரைகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். சூரத்து தகாபுன்ல தான் வெறும் ஒரே ஒரு ஆயத்து மட்டும் நாம் கடைசி வகுப்பிலே பார்த்தோம். 12வது ஆயத்திலிருந்து நாம் பார்க்கணும். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅத்தீஉ அல்லாஹ வஅத்தீஉ ரசூல் فإن توليتم فإنما على رسولنا البلاغ المبين. மேலும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆகவே நீங்கள் நிராகரிக்கும் நோக்குடன் முகத்தை திருப்பியீர்களாயின் அதன் பலாபலன்களை நீங்கள் தாம் அனுபவிக்க வேண்டும். நமது தூதுவரின் மீதுள்ள பொறுப்பு தெளிவான பிரச்சாரம் செய்வது மட்டும்தான். தாய்மார்களே சகோதரிகளே, சங்கடங்கள், சோகங்கள், சோதனைகள் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நிர்ணயித்ததுதான் என்று 11வது வசனம் ஆணித்தரமாக சொன்னதற்கு பிற்பாடு இந்த ஆயத்திலே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்க. அப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் முகத்தை திருப்பிட்டீங்கன்னா அதற்கான நஷ்டத்தை நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா ரசூலுல்லாவுக்கான கடமை பலாகுல் முபீன், எத்தி வைப்பது மட்டும்தான். அவன் அதனை கேட்டு நடக்கிறானா இல்லை நடக்காமல் இருக்கிறானா அப்படிங்கிறது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லா அதற்காக குற்றம் பிடிக்க போகிறதில்லை. மாறாக அதற்கான குற்றம் பிடிக்க போகிறது அந்த நபரைத்தான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாவை பார்த்து, நம்மையும் பார்த்து, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு கால் உங்களுடைய கட்டளைகளுக்கு, ரசூலுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் முகம் திருப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் நஷ்டமடைய போகிறீங்க. நம்முடைய தூதருக்கு எத்தி வைப்பது மட்டும்தான் அவருடைய கடமை. அதனால தான் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க பாருங்க, நான் அனுப்பிய துன்பங்களின் மீது, அதாவது அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அனுப்பிய துன்பங்களின் மீது சகிப்புத்தன்மை கொள்ளாமலும் நான் அளித்த பொருளின் மீது போதுமென்ற மனம் கொள்ளாமலும் இருப்போன் எனது வானின் கீழிருந்து வெளியேறி விட வேண்டும். எனது பூமியின் மீது அவன் தங்கக்கூடாது, வேறு ஆண்டவனை அவன் தேடிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார். இப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய துன்பங்களில் நம்ம சகிப்புத்தன்மையோடு இருந்துக்கணும். அல்லாஹ் என்ன பொருள் நமக்கு கொடுத்தானோ அதில் ஒரு போதுங்கிற மனம் இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட குணம் யாருக்கிட்ட இல்லையோ வானத்தினுடைய கீழிருந்து பூமிக்கிட்ட இருந்து அவன் போயிடட்டும், அவன் வேற ஆண்டவனை வேற ரப்ப அவன் தேர்ந்துக்கிட்டோம். அப்போது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளுக்கு மத்தியிலும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது பாருங்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வ அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் அவனை தவிர்த்து வேறு நாயன் இல்லை, மேலும் அல்லாஹின் மீதே விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கும். அல்லாஹ்வை விடுத்து வேறு எந்த ஒரு இறைவனும் இல்லை. எனவே அவன் மீதே நீங்கள் முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதற்கு பிற்பாடு தாய்மார்களே சகோதரிகளே, 14வது ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முக்கியமான விடயங்களை பற்றி பேசுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ ஊலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹும் வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள்
பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர். எனவே அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் நீங்கள் அவர்கள் செய்யும் குற்றங்களை மன்னித்தும் பராமுகமாக இருந்தும் பொறுத்து கொள்வீர்களாய் நிச்சயம் அல்லாஹ் உங்களை மிக மன்னிப்போன், உங்களுக்கு அருள் புரியோன், நிகரற்ற அருளோன். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் உங்களுக்கு சோதனைகளே. அல்லாஹுவோ அவனிடம் மகத்தான நற்கூலி உண்டு. இப்போ தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பம் சார்ந்து ஒரு முக்கியமான விடயங்களை பற்றி இந்த 2 ஆயத்துகள் பேசுது. இது எப்போ இந்த ஆயத்துகள் இறங்குச்சுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனதும் மேக்சிமான முஸ்லிம்ஸ் போயிட்டாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. ஆனால் சில முஸ்லிம்ஸ் மக்காவிலேயே தங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க நாட்டை மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போகிறதுக்கு நாடின போது அந்த நபர்களுடைய மனைவிகளும் அந்த நபர்களுடைய குழந்தைகளும் அவங்கள தடுத்துனாங்க. மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போக விடாமல் அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட பிள்ளைகள் அவங்கள தடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒப்பாரி வச்சு ஓலமிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மனசு இளகி போன சில ஆண்கள் ஹிஜ்ரத் பண்ணலை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணலை. சில நாட்களுக்கு பிறகு அவங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தபோது அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்து ரொம்ப மனம் வருந்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே ஹிஜ்ரத் மக்காலேருந்து மதீனாவுக்கு செஞ்சு வந்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலிருந்து நிறைய மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கற்றிருந்துருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ பெரிய கை சேதமும் பெரிய மன வருத்தமும் அடைஞ்சாங்க. சரி, இவங்க கூடயே நம்மளும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடக்கூடாதா? ஒய்ஃபனோட பேச்சு கேட்டு, மக்களோட பேச்சு கேட்டு, பிள்ளைகளோட பேச்சு கேட்டு, இப்படி நம்ம ஹிஜ்ரத் செய்யாமல் இப்படி உட்காந்துட்டோமே பாரு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. அப்போது அவங்களுக்கு பெரிய கை சேதம் மன வருத்தமும் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த நிலைக்கு காரணமானவங்க யார்? தன்னோட ஒய்ஃபுகளும் தன்னோட பிள்ளைகளும் தான். அப்போ அவங்கள துன்புறுத்தணும்னு நினச்சாங்க. அப்போ அவங்களால தானே எங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். இல்லைனா ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸில் வந்து நாங்களும் நிறைய விஷயத்த மார்க்கம் சார்ந்து நம்மள்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை மார்க்கம் தெரியாதனால, அப்போ அது காரணம் நம்மளுடைய ஒய்ஃப்மார்களும் நம்முடைய பிள்ளைகள் தான் சொல்லிட்டு அவங்க துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ மனைவி மக்களை துன்புறுத்தலாமா? அப்போ இந்த ரீதியில் தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. மனைவி மக்களை துன்புறுத்தக்கூடாது. ஆனால் மார்க்கம் சம்மந்தப்பட்ட கடமைகளை ஏதாவது ஒன்று தவறுவிட அவர்கள் மூல காரணமாக அமைஞ்சான்னு சொன்னான். ஏன்னா மார்க்கத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு அன்பு இருக்கக்கூடாது. அன்பு இருக்கணும் தான். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மேலே, மனைவி கணவனுக்கு மீது அன்பு இருக்கணும் தான். ஆனால் அந்த அன்பு மார்க்கத்தில் கேர்லெஸ்னஸாக இருக்கிற அளவுக்கு ஊக்குவிக்க வகையில் அது இருக்கக்கூடாது. என்ன அப்போது அதனால தான் அல்லாஹ் சொல்கிறேன், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை தான். அப்போ இந்த இடத்துல மனைவிகளும் சரி பிள்ளை செல்வங்களும் சரி ஒரு சோதனையாக சொல்லப்படுது. அப்போது உலகத்தினுடைய தொல்லைகளில் மனுஷன் அகப்பட்டு துன்புறுவதற்கு பெரும்பாலான காரணமாக இருக்கிறது மனைவிகளும் அவனுடைய பிள்ளை செல்வங்களும். ஏன்னா இவங்களுக்காக அநேக சந்தர்ப்பங்களில் அவன் மார்க்க கட்டளைகளை புறக்கணிக்க அல்ல நெறி பெறலை துணிவெடுக்கிறான். முடிவில் அது அவனுக்கே வேதனையாகவும் சோதனையாகவும் ஆகிவிடுது. உதாரணமாக, ஒரு வீட்டு தலைவன் தன்னுடைய பையனோட கல்யாணத்தை மார்க்கத்திற்கு முரணானவற்றை தவிர்க்க நினைக்கிறான். தன்னோட பையனோட கல்யாணத்தில் அல்லாஹும் அவனோட தூதரும் கட்டளையிட்டவாறு அதனை திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு தந்தையினுடைய விருப்பம் முழுக்க இஸ்லாத்தின் அடிப்படையில் அந்த காரியம் நடக்கணும். அவன் எவ்வளவுதான் உறுதி கொண்ட போதிலும் அதை செயல் அளவில் காட்ட அவனால் முடியாமல் போகுது. ஏன்னா அவனோட மனைவி அல்லது பிள்ளைகள் இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் கல்யாணத்தில் அப்படி இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு வற்புறுத்தி, இந்த வற்புறுத்தலை புறக்கணிக்க இல்லாத கணவன் அதை சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போது இப்படியாக இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போது மனைவி அதே போல் பிள்ளை செல்வங்கள், இது நம்ம நேரெதிராகவும் யோசிக்கலாம். என்னது, கணவன்மார்களும் மனைவிகளுடைய விஷயத்தில் சோதனைகள் தான். இப்போது இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால்,
அவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு மார்க்கத்தை மீறிய அன்பாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மார்க்கம் தான், நம்மளுக்கு தீனுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மற்ற விஷயம் இல்லைல்ல. அப்போ அந்த அன்பு நம்மளை எதை மறக்கடிக்க வச்சிட வேண்டாம், அல்லது அந்த அன்பு எந்த விஷயத்தில் நம்மளை இது பண்ணிட வேண்டாம். மார்க்கத்தினுடைய எல்லைகளை மீற வைக்கிற அளவுக்கு அந்த அன்பு இருக்கக்கூடாது. அதைத்தானே சொல்லலாம். குழந்தை பிறந்ததும் ஒரு தந்தை இப்படி ஆறாங்கன்னு சொன்னாங்க, மஜ்பனத்துன் ஒ மஹ்பனத்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்ததுமே ஒரு தந்தை கோழையாகிறான் இல்லை, அதே மாதிரி ஒரு தந்தை கஞ்சனாகிறான். இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லுவாங்க, ஐயோ என்னோட பிள்ளைக்கு குறைஞ்சி போயிருமே, அவன் கஞ்சனாக ஆகிறான். இது எப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு சொன்னால், மிம்பர் படியில் இருக்கும்போது ஹசன் ஹுசைனெல்லாம் விளையாண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிடுவாங்க. அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் எப்படிப்பட்ட தர்பார் அது. ரசூலுல்லாஹ் மிம்பர் படியில் நின்று பயான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஓடி விளையாண்டதும் ரசூலுல்லாஹ் மிம்பர் படியிலேருந்து கீழே தூக்கி 2 பேரையும் 2 கையில் வச்சுக்குவாங்களாம். அப்போ ரொம்ப இயல்பாக சொல்லுவாங்களா, பாருங்கள் அந்த குழந்தைகள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய, நான் பயான் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் மிம்பரில் நின்றுட்டுருக்கிறேன், ஆனால் அந்த குழந்தைங்க வந்ததும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது, இலகிடுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, குழந்தை பிறந்ததும் ஒரு மனுஷன் தானாகவே என்ன ஆயிடுறான், கோழையாயிடுறான். வீரமான விஷயம் போனால் ஐயோ நம்மளுக்கு உசுறு போயிருமே, பிள்ளைகளை யார் பார்ப்பா. மஜ்பனத்துன் கோழையாரான், மபுஹலத்துன் கஞ்சனாரான், ஐயோ செலவு பண்ண பிள்ளைகளுக்கு என்ன ஆகிறது. இப்போ அது வரைக்கும் அவன் செலவு பண்ணுறது குறைக்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் அப்போ மார்க்கத்துக்கு மனைவியும் சரி பிள்ளைகளும் சரி ஒரு ஆணுக்கு பெரிய சோதனை தான். அதே போல தான் ஒரு மனைவிக்கு கணவனும் அவளோட பிள்ளைகளும் மார்க்க விஷயத்தில். அப்போ இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஆயத்தினுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை நேசிக்கிறதுலையோ அல்லது கணவனை நேசிக்கிறதுலையோ அல்லது மனைவியை நேசிக்கிறதுலையோ இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அது மார்க்கத்தினுடைய எல்லைகளை மீற வைக்கக்கூடிய அன்பாக பாசமாக இருக்கக்கூடாது, அல்லது மார்க்க கடமைகளை செய்ய விடாத அன்பாக பாசமாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த ஆயத்து சொல்லுவது போல் அது ஃபித்னா தான், அது சோதனை தான். ஆச்சா, அப்போது இங்கே விஷயம் அதுதான். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை வித்தியாசமான வார்த்தை. என்ன வார்த்தை? உங்களோட மனைவிகளும் உங்களோட பிள்ளைகளும் விரோதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் இங்கே விரோதிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வராங்கன்னா அதனோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் மார்க்கத்தினுடைய எல்லைகளை மீறுறதுக்கோ அல்லது மார்க்கத்தினுடைய விஷயங்களை கட்டளைகளை பின்பற்றாமல் இருப்பதற்கோ மேக்சிமம் பல ரீசன்ஸ் இருக்குது. ஆனாலும் மிக முக்கியமான ரீசனாக வர்றது அவனோட ஒய்ஃபோ அல்லது அவனோட பிள்ளைகள் அந்த காரணத்தினால தான். அப்போது மார்க்கத்தினுடைய கட்டளை மீறுவதற்கோ அல்லது மார்க்கத்தினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கோ எனக்கு அவங்க தடைக்கெல்லாம் நின்றாங்கன்னா அவங்க எதிரி தான், விரோதிகள் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தை கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லுது. அப்போ அந்த அன்பு மார்க்கத்தை மீறி அன்பாக இருக்கக்கூடாது. மார்க்கத்திற்கு மீறி அன்பாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க விரோதிகள். என்ன புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ உங்களுடைய பொருட்களோ மக்களோ உங்களுக்கு சோதனையாக இருக்காங்க, அவங்க உங்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டு மறக்கடிச்சு விடாமல் இருக்கணும். அவர்களுடைய காரணத்தால் நற்குணங்களையும் நன்னடத்தைகளையும் நம்ம இழந்துடக்கூடாது. அல்லாஹ்விடம்தான் மகத்தான நற்கூலி உண்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு மறுமையில் பலனை பெறக்கூடிய முயற்சியில் நம்ம ஈடுபடணும். மனைவியும் மக்களும் பொருட்களும் உலகத்தினுடைய சுகங்களும் கபருக்கு போகிற வரைக்கும் தான். இப்போது அதற்கு அப்பால் நமக்கு பயனளிக்கிறது நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான். அப்போ அந்த நல்ல அமல்கள் செய்யாமல் இருப்பதற்கு தடைக்கல்லாக நம்முடைய பிள்ளை செல்வங்களும் நம்மளுடைய மனைவிமார்களும் இருக்கக்கூடாது. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் வஸ்மஉ வஅதீஉ வன்ஃபிகு கைரன் லிஅன்ஃபுசிகும் வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அதாவது அல்லாஹ் கிட்ட நற்கூலி பெறுவதற்கு ஒரு 3 வழிகள் அல்லாஹ் 16வது வசனத்தில் நமக்கு சொல்லித்தரான். அல்லாஹ் கிட்ட நீங்கள் பயனடையணும்னு சொன்னால் 3 செய்யுங்க. 1, இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக தெளிவு ஏற்படுது, இதய தெளிவு மிழுந்தோங்குது. 2வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் போதனைகளுக்கும் செவியேற்று அவற்றுக்கு நீங்கள் கீழ்ப்படுங்க. இந்த 2 என்ன செய்யுது? நல்ல அமல்களை செய்கிறதுக்கான ஆற்றலையும் சக்தியும் அதிகரிக்குது. இப்போ நம்ம சொன்ன 2மே உடல் சார்ந்த வணக்கம். 3வது என்ன சொல்லுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வஅன்ஃபிகு,
மேலும் உங்கள் ஆன்மாக்களுடைய நன்மைக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்க. அப்போ இது பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். இப்போ 3 இத்தகுல்லா, அதுக்கப்புறம் கேள்றது, கட்டுப்படுறது, அதுக்கப்புறம் சதக்கா செய்யுது. இந்த 3 விஷயம் அல்லாஹ் கிட்ட நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருவதற்கான மிகப்பெரிய ஒரு அமல் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுதுங்கிறது அல்லாஹ் சொல்கிறார், இன் துக்ரிதுல்லாஹ கரதன், அல்லாஹ்க்கு நீங்கள் அழகிய கடன் கொடுத்தால் யுதாஇஃப்ஹு லக்கும், அல்லாஹ் அதை இருமடங்காக அதனுடைய பலனை இரட்டிப்பாக்கி தருவான். வயக்ஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், அல்லாஹு மிக நன்றி செய்பவன், சகிப்பவிக்கவன். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதுங்கிறது கடமையாக்கப்பட்ட ஜக்காத்து, சதக்கா, ஏழை எளிய உறவினர்களுக்கு உதவுறது, அனாதைகள், எளியோர், வறுமையால் வாடக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு வறுமை நீங்கள் வழங்குறது ஆகியவற்றை குறிக்குது. அப்போது மனுஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி மனுஷன் இந்த உலகத்தில் சாப்பிட்டதும் பருகியதும் அழிஞ்சு போயிடுது. அவன் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள் அவனோட வாரிசுக்கு உரித்தானதாக ஆகிடுது. அப்போ அவனுடைய ரியல் சொத்து என்ன? நல்லெண்ணத்தோட அல்லாஹ்வுடைய பெயரால் எதை அவன் செலவு செஞ்சானோ அதுதான் அவனுடைய உண்மையான சொத்துன்னு. அவன் உண்டு பருகினது உலகத்தோடு முடிஞ்சு போயிடுது. அவன் விட்டுட்டு போன சொத்தை அவன் வாரிசு கொண்டாடிடுறான், அவன் எடுத்துக்கிறான். அப்போ இவனுக்கு உண்மையானுமே சொத்து எது? அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்த சதக்கா தான் அவனுடைய உண்மையான சொத்து இல்லை. அப்போ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது ஏன்னா பொதுவாக பாருங்கள், இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால், மனுஷனை பொறுத்தளவுக்கு செல்வத்தை செலவு செய்கிறதா இருந்தபோது பெரிய விஷயம், பொருள் செலவாகுது. அப்போது அந்த எண்ணத்தோடு நம்ம செலவு செய்யக்கூடாது, பலனை அதை அழிச்சிடும். அல்லாஹ்வுடைய திருப்பாதையில் பொருளை செலவு செய்வாங்க, பொருள் பற்றி எந்த பேராசையும் மனசில் கொல்லாமல் செலவு செய்யும். அப்படி செலவு செய்கிறவங்க தான் வெற்றியாளர். ஏன்னா அங்கே ஒரு ஆயத்தில் பாருங்கள், ஒமையூக்க ஷுஹ நஃப்ஸிஹி, என்னது, கஞ்சத்தனத்திலிருந்து எவர் தனது ஆன்மாவின் பேராசை விட்டு காக்கப்படுவாரோ அவர் வெற்றி. ஏன்னா நீங்கள் சதக்கா செய்ய போனீங்கன்னா ஷைத்தான் தடுப்பான். ஒரு கூற்று கூட இருக்குது, நம்ம சதக்கா செய்யணும்னு நினச்சிட்டா 1000 ஷைத்தான் அதை தடுக்க முயற்சி செய்வான். 1000 ஷைத்தான்கள். ஆனால் தான் சதக்கா செய்யணும் நீ உடனே செஞ்சிடணும். அதை தாமதப்படுத்த அந்த சதக்காக்கள் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மனுஷன் ஷைத்தான் வருங்காலத்தில் வறுமை ஏற்பட்டுருன்னு பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அவனை போல சில மனுஷரும் தர்மம் வழங்குவோரை நேரடியாக மறைமுகமாக வருங்காலத்தை பற்றி எச்சரித்தும் வறுமை வந்துவிடணும் பயந்தும் என்னென்னமோ பயமுடுத்தி விடுவான். என்ன, இப்போ ஷைத்தானும் விட மாட்டா, அல்லது மனித ரூபத்தில் இருக்க ஷைத்தானும் சில ஷைத்தான்களுக்கு அவங்கன்னு சொல்லுவோம், ஏன் இவ்வளோ சதக்கா செய்கிறீங்க, கொஞ்சம் கம்மியாக செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பொருளை அருளியவன் அல்லாஹ், அவனுடைய பாதையில் செலவு செய்வது நம்மளோட கடமை. இந்த அழகிய கடனுக்கு அல்லாஹ் சொல்லத்தானே என்ன சொல்கிறான், நம்ம சதக்கா செஞ்சால் கண்டிப்பாக அதை ரெட்டிப்பாக நம்மளுக்கு திருப்பி தருவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ இந்த அழகிய கடனுக்கு மிக நன்றி செய்பவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும்போது அதை அல்லாஹ் இரட்டிப்பாக தர்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வசனத்தில் ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தில் அஸீஸுல் ஹக்கீம், மறைமானதையும் பகிரங்கமானதையும் அறிபவனாக மிகைத்தோனாக ஞானமுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சூரத்து தகாபுன் நிறைவடைகின்றது. தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தடுத்த சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் தாலா வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தகாபுனிலே எதனை ஆர்வப்படுத்தினானோ அதனை அமலில் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தையும், எதனை விட்டு எச்சரித்தானோ அதனை விடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.